ஹாய் guys, வெல்கம் டு நூப் மீடியா. நான் உங்கள் தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SQL உடைய 2-3 டேபிள்ஸை கம்பைன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அந்த 2 டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். சம் வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா, இதில் ஒரு எரர் ரைஸ் ஆகும். அந்த எரருடைய ரீசன் பற்றி இப்போ பேசலான்ட்டு தான். ஸோ அந்த டேபிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற 2 டேபிள் நான் இப்போ அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிளாஸில் இருக்க காலம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கிளாஸில் கிளாஸ் ஐடி, கிளாஸ் நேம், கிளாஸ் டிபார்ட்மெண்ட் இது 3 நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அந்த டேபிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் டேபிளில் இந்த காலம் வந்து ப்ரைமரி கீன்றது நான் ஏற்கனவே செலக்டில். இப்போ இந்த காலம் ஃபுல்லாகவே யூனிக்காக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வேர் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ரோ செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ நமக்கு தேவைன்னா அது இந்த மாதிரி ஒரு சில யூனிக் வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்மளால் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், அதாவது கால் பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட் டேபிள். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் 4 காலம் இருக்கும். இதில் ப்ரைமரி கீ வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து நம்ம ப்ரைமரி கீயும் ஃபாரின் கீயும் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அதில் ப்ரைமரி கீ சொன்னேன் இல்லை, அந்த ப்ரைமரி கீ தான் இங்கே நான் ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த கிளாஸில் இருக்காங்கன்றது இந்த ஃபாரின் கீ வச்சு தான் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம இப்போ இந்த காலம்குள்ளே நம்மளால் அதில் இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நான் மறுபடியும் அந்த கிளாஸ் காலம் ரன் பண்ணுறேன். கிளாஸ் டேபிளில் இங்கே பாருங்க, இதில் 1 BBA வரைக்கும் தான் இருக்குது, 2 BBA இல்லை. ஸோ இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எரர் தான் ரைஸ் ஆகும். இப்போ நான் அந்த வேல்யூவில் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆன் டேபிள் ஸ்டூடெண்ட் வயலேஷன், ஃபாரின் கீ வயலேஷன். அதோடைய கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபாரின் கீ வந்து இந்த கிளாஸில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால், இந்த டேபிளில் இருக்க வேல்யூவை மட்டும்தான் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். இப்படி ஒரு வேல்யூ அதில் ப்ரெசண்ட்டாக இல்லை அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நான் அங்கே 1 BBA இருக்குது. ஸோ அதை நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இன்சர்ட் ஆகிடும். இது இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் காலம் மறுபடியும் ரன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டேபிளில் இங்கே பாருங்கள், அந்த ரோ ஃபைனலாக இன்சர்ட் பண்ணது இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த காலமில் இந்த 2 டேபிள்லையும் சேர்த்து ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் காலமையும் ஸ்டூடெண்ட் டேபிளையும் இந்த இன்னொரு டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். கிளாஸ், இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அவங்களுடைய கிளாஸ் நேம், டிபார்ட்மெண்ட் அது எல்லாமே வரும். இங்கே காமனாக இருக்குதான், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஒர்க்கிங்னு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட் டாட் சிஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் டாட் சிஐடி. இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு அதை எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், 10 rows மட்டும்தான் வரும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோடைய கிளாஸ் நமக்கு எடுத்து அப்படியே கொடுக்கும். இங்கே பாருங்கள், கிளாஸ் ஐடி மேட்ச் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். இங்கே ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணோம். இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் நேம் வச்சு நான் கொடுக்குறேன். இப்போ அந்த சப்கரி கான்செப்டையும் நம்ம பார்க்கலாம். செலக்ட் அண்ட் இப்போ நான் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு
ஒரு ஐடி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஐடியோடைய பர்பஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு 1 பிசிஏல இருக்க 11 1 பிசிஏல இருக்க 01 ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நமக்கு ரைஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இந்த கமெண்ட் கொடுத்தோம்னா 1 பிசிஏ ஸ்டூடெண்ட் இல்லை, சிஐடியில் எஸ்ஐடி, ஏன்னா இது ஸ்டூடெண்ட் ஐடி, கிளாஸ் ஐடி இல்லை. இப்போ பாருங்க, 1 பிசிஏ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம், அந்த டிபார்ட்மெண்ட், கிளாஸ் ஐடி, அதுக்கப்புறம் அதே தான் கிளாஸ் நேம், கிளாஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஸ்டூடெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட், இது கிளாஸோடைய டிபார்ட்மெண்ட். மோஸ்ட்லி இது ரெண்டும் காமனாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இது நம்ம சும்மா ஒரு சிம்பிளான டேபிள்ன்றதுனால இப்படி இருக்குது. நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்படின்லாம் வேணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வச்சு நமக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய நேம் மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஏபிசி வேணாம், இஎஃப்ஜி. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வச்சு நம்ம கால் பண்ணணும். இப்போ சப்கொரி கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ இந்த காலமில் என்ன ரிட்டர்ன் பண்ணணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த காலமில் இருக்க வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு தேவை இந்த காலம். இந்த காலமில் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கலாம், ஏன்னா இங்கே ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லை. இப்போ ஏபிசி இருக்கிறது, இதுவும் ஏபிசின்னு வச்சுக்கோங்க. சரி, அப்டேட்டே பண்ணிவிட்டுறேன். அப்டேட் student set student name equal to abc where student id equal to. இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும் போது ஒரு பிரைமரி கீன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிரைமரி கீ வச்சு தான் நம்மளால் வேல்யூஸை அப்டேட் பண்ண முடியும். 2CS 10. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த காலம் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். இல்லைன்னா அந்த டேபிள் மட்டும் செலக்ட் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் டேபிள் மட்டும். ஃபைனலாக வந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்க, ஏபிசி 2 ஏபிசி இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஏபிசின்ற ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வேணும். இப்போ நான் நார்மலான டேபிள் தான், வெறும் இங்கே நேம், ஸ்டூடெண்ட் நேம், ஏபிசி இப்படின்னு கொடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. அதாவது யூனிக்காக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. யூனிக்காக இல்லைன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு இந்த நேம் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி நமக்கு ரிட்டர்ன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம் பாருங்க. ஆனால் இப்படி இருந்தால் நம்மளால் எடுக்க முடியாதுதான். டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம இதில் கொடுக்க முடியாது, இங்கே தனியாக தான் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னன்னா ஸ்டூடெண்ட் ஐடி. எந்த டேபிள்ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸ்டூடெண்ட் வேர் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஏபிசி and class ID. இப்போ நம்ம class ID யூஸ் பண்ணலாம். class ID equal to 1CS. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் வந்து ரன் ஆகும். இந்த செலக்ட்ல இருந்து நமக்கு இன்னொரு ஒரு அதாவது இந்த ஐடி வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ஐடி வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஐடி ரிட்டர்ன் பண்ணதுனால இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய மொத்த டீட்டெயில்ஸ், இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ரோஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு 2 ரோஸ் பதிலாக இதே மாதிரி 1000 ரோஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ரோஸ் ரிப்பீட் ஆகும். 10க்கு மேலே கூட சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில
சப்கோரிஸ் வச்சு தான் நம்மளால ஹேண்டில் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். இப்போ ஏன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு தேவை. ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடுச்சு. இப்படி தான் சப்கொரியை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ 2 காலம்ன்றது 2 டேபிள்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுவே 2-3 டேபிள், நிறைய இன்னும் 3-4 டேபிள்லாம் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா எஸ்கியூஎல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டானது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த எஸ்கியூஎல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ சப்கொரியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பேசிக்லேருந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இன்னொரு சப்கொரியை கூட நம்மளால இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கலாம்? இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு செலக்ட் student department from student where இப்போ நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் பேஸ் பண்ணி பண்ணோம்னா எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம லைக் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த சிஎஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும், இல்லை அந்த லைக் வச்சு நம்ம சின்ற கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது கம்ப்யூட்டர்னு இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். எனி, ஸோ இங்கே ஏனின்னு சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒரு என்ட்ரு கொடுத்துடலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம், கன்ஃபியூஷன்ஸ் வரும். இங்கே நம்ம சிஐடி தான் கொடுக்கணும். சிஐடி லைக் 2% நடுவில் சி. இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்ட் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே சின்னு இருக்கிறது மோஸ்ட்லி கம்ப்யூட்டராக தான் இருக்குது. சின்ற ஸ்டார்ட் ஆகிற டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா சேம் இதே தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் error, oh I guess it, இனி இல்லை, இனி இங்கே வரும். ஓகே, சேம். இப்போ நமக்கு ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணதுன்னா நமக்கு தேவையான வேல்யூ இது தான். ஆனால் நம்ம ஏற்கனவே எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் கொடுத்ததுனால நம்ம ப்ரீவியஸாகவே ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் அதை ரிட்டர்ன் பண்ணது. இதுதான் சப்கொரியோடைய கான்செப்ட். சரி, ஓகே கைஸ், இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.